தமிழ்நாட்டில் இருக்கிற முருகனோட 6 படை வீடுகள்ல 5 கோவில்கள் மலை மேல கம்பீரமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் ஆர்ப்பரிக்கிற கடல் அலைகளுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு தாய்மடி மாதிரி அமைதியா கடற்கரையில இருக்கு. அதுதான் நம்ம திருச்செந்தூர். 2004 சுனாமி பேரழிவின் போது தமிழ்நாடே தத்தளிச்சப்போ கடலுக்கு இவ்வளவு பக்கத்துல இருந்தும் இந்த கோவிலுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட நுழையலைன்னு சொன்னா நம்புவீங்களா? பல நூற்றாண்டுகளா இயற்கை சீற்றங்களை தாங்கி நிற்கிற இந்த பிரம்மாண்டமான கோவிலை 5 சாதாரண அடியார்கள் தான் எழுப்பினார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா? அசுரனை அழிச்சு தேவர்களை காத்த இந்த ஜெயந்திபுரத்தோட ஆச்சரியங்கள் நிறைந்த வரலாற்றையும் அதன் தெய்வீக சிறப்புகளையும் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனே. திருச்செந்தூரோட பெருமையே அதோட புராண கதையில இருந்துதான் தொடங்குது. சூரபத்மன்கிற அசுரன் தான் பெற்ற வரங்களால தேவர்களையும் முனிவர்களையும் சொல்ல முடியாத துன்பத்துக்கு ஆளாக்கினான். அவனோட கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் தஞ்சம் கேட்டாங்க. அவங்களோட கஷ்டத்தை போக்க சிவன் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்க அதுல இருந்து அவதரித்தவர் தான் நம்ம முருகப்பெருமான். தந்தை சிவனோட கட்டளைப்படி சூரபத்மனை கொல்ல பெரிய படையோட முருகன் கிளம்பினார். வர்ற வழியில தேவகுருவான வியாழ பகவான் முருகனை தரிசிக்கணும்னு இந்த இடத்துல தவம் இருந்தார். அவருக்கு காட்சி கொடுத்த முருகன் அவர்கிட்டயே அசுரர்களோட முழு கதையையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயே தனது படை வீட்டை அமைச்சார். இதுக்கப்புறம் தான் தன் தளபதி வீரபாகுவை சூரபத்மன் கிட்ட தூது அனுப்பினார். ஆனா ஆணவத்தோட உச்சத்தில் இருந்த சூரபத்மன் சமாதான பேச்சை ஏத்துக்காம போருக்கு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் நடந்ததுதான் அந்த மாபெரும் யுத்தம், சூரசம்ஹாரம். முருகன் தன் தாய் பார்வதி கொடுத்த சக்தி வாய்ந்த வேல் ஆயுதத்தால மாயாஜால உருவங்கள் எடுத்த சூரபத்மனை அழிச்சார். கடைசியா ஒரு பெரிய மாமரமா நின்ன சூரனை தன் வேலால் 2ஆ பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் இன்னொரு பாதியை சேவற்கொடியாகவும் மாத்தி தன்னோடவே வச்சுக்கிட்டாரு. இப்படி முருகன் சூரனை ஜெயிச்சதால இந்த இடம் திரு ஜெயந்திபுரம், அதாவது வெற்றி நகரம்னு அழைக்கப்பட்டு காலப்போக்கில் திருச்செந்தூர்னு மாறிடுச்சு. இங்க இருக்கிற முருகனும் ஜெயந்திநாதர்னு அழைக்கப்பட்டு இன்னைக்கு செந்தில்நாதர்னு போற்றப்படுகிறார். திருச்செந்தூரோட பெருமை புராணத்தோட மட்டும் நிக்கல. சங்க இலக்கியமான திருமுருகாற்று படையில இந்த இடம் திருச்சீரலைவாய்னு புகழப்பட்டிருக்கு. இதிலிருந்தே இந்த கோவிலோட வரலாறு 2000 வருஷத்துக்கும் மேல பழமையானதுன்னு தெரியுது. ஆரம்பத்துல மணலால கட்டப்பட்டிருந்த இந்த கோவில் காலப்போக்குல சேர, சோழ, பாண்டிய மன்னர்களால கற்கோயிலா மாத்தப்பட்டு இன்னும் வலுவாக்கப்பட்டது. மன்னர்கள் திருப்பணி செய்திருந்தாலும் இந்த ஆலயத்தின் ஆன்மாவையே உருவாக்கியது 5 மகா சித்தர்கள் தான். கடலின் சீற்றத்திற்கு மிக அருகில் அதன் கருவறை கடல் மட்டத்தை விட தாழ்வாக அமைக்கப்பட்டிருப்பது போன்ற கட்டிடக்கலை ரகசியங்களுக்கு பின்னால் இருப்பது அந்த சித்தர்களின் ஞானம்தான் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். திருச்செந்தூர் ஆலயத்தின் திருப்பணியை தங்கள் வாழ்வின் ஒரே நோக்கமாக கொண்டு அதை ஒரு ஆன்மீக கோட்டையாக மாற்றியதாக நம்பப்படும் 5 சித்தர்களே திருச்செந்தூர் ஐவர் என்று பக்தர்களால் போற்றப்படுகின்றனர். அவர்கள் ஸ்ரீ மௌன சுவாமிகள், ஸ்ரீ காசி சுவாமிகள், ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள், ஸ்ரீ வள்ளிநாயக சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமிகள். இவர்களின் ஜீவ சமாதிகளை ஒரே நாளில் தரிசிப்பது பெரும் பாக்கியம். திருச்செந்தூரின் வரலாறு நாம் நினைப்பதை விடவும் ஆழமானது. இன்றைக்கு நாம் திருச்செந்தூர் என்று அழைக்கும் இந்த தலம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கியங்களில் திருச்சீரலைவாய் என்று பெருமையுடன் குறிப்பிடப்பட்டுள்ளது. அலைவாய் என்றால் அலைகள் வந்து தவழும் இடம் என்று பொருள். பெரும் புலவரான நக்கீரர் தனது திருமுருகாற்று படையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடாக இந்த திருச்சீரலைவாயைத்தான் குறிப்பிடுகிறார். அகநானூறு, புறநானூறு போன்ற சங்க நூல்களும் இந்த தலத்தின் பெருமையை பேசுகின்றன. புறநானூற்றில் ஒரு வரி வருகிறது, வெண்தலை புணரி அலைக்கும் செந்தில் என்று. அதாவது வெண்மையான நுரைகளை உடைய அலைகள் மோதும் திருச்செந்தூர் என்பது இதன் பொருள். இதன் மூலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோயில் கடலோரத்தில் அமைந்திருந்ததும் அதன் அழகும் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. இந்த கோவிலோட வரலாற்றுல மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு நடந்தது. அது டச்சுக்காரங்களோட படையெடுப்பு. கிபி 1646ல வியாபாரத்துக்காக வந்த டச்சு படையினர் திருச்செந்தூர் கோவிலுக்கு கைப்பற்றி அதை ஒரு இராணுவ முகாமா மாத்திக்கிட்டாங்க. அப்ப மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் கோவிலை விட்டு வெளியேற சொல்லியும் அவங்க கேட்கல. இதனால உள்ளூர் மக்களும் நாயக்கர் படை வீரர்களும் சேர்ந்து போராடி 1648ல அவங்கள விரட்டி அடிச்சாங்க. தோற்று போன ஆத்திரத்துல டச்சுக்காரங்க கோவில்ல இருந்த சண்முகர்
நடராஜர் சிலைகளை கொள்ளையடிச்சிட்டு கப்பல்ல தப்பிச்சு போனாங்க. ஆனா செந்தில் ஆண்டவன் சும்மா விடுவானா? அவங்க கப்பல் நடுக்கடலுக்கு போனதும் பெரிய புயல் அடிச்சு கப்பலே மூழ்கிற நிலைக்கு போயிடுச்சு. செஞ்ச தப்பை உணர்ந்த டச்சுக்காரங்க பயத்துல அந்த சிலைகளை கடல்ல வீசிட்டாங்க. உடனே புயல் நின்னு கடல் அமைதியானதா ஒரு கதை இருக்கு. பல வருஷங்களுக்கு பிறகு வடமலையப்ப பிள்ளைங்கிற ஒரு பெரியவரோட விடா முயற்சியால அந்த சிலைகள் மீட்கப்பட்டு 1653 மறுபடியும் கோவில்ல பிரதிஷ்டை செஞ்சாங்க. இந்த மீட்பு சம்பவத்தை சுத்தி ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. வடமலையப்ப பிள்ளை கனவுல தோன்றிய முருகன் சிலை இருக்கிற இடத்துக்கு அடையாளமா அங்கே ஒரு எலுமிச்சை பழம் மிதக்கும், வானத்துல கருடன் வட்டமிடும்னு சொன்னதாகவும் அதன்படியே போய் சிலைகளை கண்டுபிடிச்சதாகவும் பக்தர்கள் நம்பிக்கையோட சொல்றாங்க. உப்பு தண்ணியில பல வருஷம் ஊறினதால ஏற்பட்ட சில அடையாளங்களை இன்னைக்கும் சண்முகரோட திருவுருவத்துல பார்க்கலாம். இது பக்தர்களோட நம்பிக்கையை மெய்சிலிருக்க வைக்கிற ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த நிகழ்வு இறைவனின் சக்தியை பறைசாற்றும் சரித்திர சான்றாக இன்றும் கோயில் பிரகாரத்தில் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோவில் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட வடிவத்தில் அமைஞ்சிருக்கிறதா நம்பப்படுது. இதோட கட்டிடக்கலையில பல ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு. இக்கோயிலின் மற்றொரு ஆச்சரியம் அதன் கருவறை. பொதுவாக கடற்கரைக்கு அருகில் கட்டப்படும் கட்டடங்கள் கடல் மட்டத்தை விட உயரமாகவே அமைக்கப்படும். ஆனால் திருச்செந்தூர் கருவறை கடல் மட்டத்தை விட தாழ்வாக அமைந்துள்ளது. கடலுக்கு இவ்வளவு அருகில் இவ்வளவு தாழ்வாக அமைக்கப்பட்ட ஒரு கருவறை பல நூற்றாண்டுகளாக கடல் நீரால் எந்த பாதிப்பும் அடையாமல் இருப்பது ஒரு கட்டடக்கலை அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. சேர, சோழ, பாண்டிய மற்றும் விஜயநகர பேரரசுகள் உட்பட பல மன்னர்கள் இந்த கோவிலின் கட்டுமானத்திற்கும் புனரமைப்பிற்கும் பங்களித்துள்ளனர். ஆனால் கோயிலின் மேற்கு வாசலில் வானுயர நிற்கும் சுமார் 140 அடி உயர ராஜகோபுரம் ஒரு மன்னரால் கட்டப்பட்டது அல்ல. 9 நிலைகளை கொண்ட இந்த கோபுரத்தை கட்டிய பெருமை தேசிகமூர்த்தி சுவாமிகள் என்ற துறவியையே சேரும். அவரிடம் பணபலம் இல்லை, இருந்தது முருகனின் மீது அசைக்க முடியாத பக்தி மட்டுமே. திருப்பணியை தொடங்கிய சுவாமிகளுக்கு பலரும் நன்கொடைகள் அளித்தனர். ஆனால் ஒரு கட்டத்தில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட அன்று மாலை வேலையாட்களுக்கு கூலியாக பணத்திற்கு பதில் விபூதி பொட்டலங்களை கொடுத்ததாக ஒரு அற்புதம் சொல்லப்படுகிறது. அந்த பொட்டலங்களை பிரித்து பார்த்தால் அவரவர் செய்த வேலைக்கு ஏற்ற கூலி பணம் இருந்ததை கண்டு மக்கள் வியந்தனர். இந்த செய்தி பரவ மக்கள் பலரும் தாமாக முன்வந்து உதவ கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது. மக்களின் பக்தியாலும் அடியார்களின் தியாகத்தாலும் உருவான கோயில் என்பதே திருச்செந்தூரின் தனிப்பெரும் சிறப்பு. அடுத்ததா பஞ்சலிங்க தரிசனம். சூரனை வதம் செஞ்ச பாவம் தீர முருகன் சிவனை வழிபட விரும்பினதா புராணம் சொல்லுது. அதுக்காக தேவதசன் விஸ்வகர்மாவால உருவாக்கப்பட்டதா நம்பப்படுற 5 லிங்கங்கள் மூலவர் கருவறைக்கு பின்னால இருக்கு. தீபாராதனை வெளிச்சத்துல மட்டும்தான் இந்த லிங்கங்களை பார்க்க முடியும். இங்க முருகனுக்கு தீபாராதனை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த சிவலிங்கங்களுக்கு தான் முதல் தீபாராதனை நடக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சண்முக விலாச மண்டபம் 120 அடி நீளம், 60 அடி அகலம்னு பிரம்மாண்டமா 124 பெரிய தூண்களால தாங்கி நிக்குது. இது வரைக்கும் நாம திருச்செந்தூரோட புராணம் வரலாறு பத்தி பார்த்தோம். நீங்க எப்போவாது இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? உங்க அனுபவத்தையும் அங்க நீங்க உணர்ந்த தெய்வீகத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருச்செந்தூர்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது அங்க இருக்கிற அதிசயங்கள் தான். அதுல முக்கியமானது நாழிக்கிணறு. சூரசம்ஹாரத்துக்கு பிறகு முருகனோட படை வீரர்களின் தாகத்தை தீர்க்க முருகன் தன் வேலால் கடற்கரை மணலில் குத்த அங்க ஒரு நல்ல தண்ணி ஊற்று உருவாச்சு. கடலுக்கு ரொம்ப பக்கத்துல வெறும் ஒரு சதுர அடி இடத்துல இருக்கிற இந்த ஊற்று 24 புனித தீர்த்தங்களோட சங்கமம்னு நம்பப்படுது. இதோட தண்ணி எப்போதுமே உப்பு கரிக்காது அப்படிங்கிறது இன்னைக்கும் ஆச்சரியமா பார்க்கப்படுது. அடுத்ததா 2004 வந்த சுனாமி. அந்த ஆழி பேரலைகள் திருச்செந்தூர் கடற்கரையை தாக்கினப்போ கோவில் வளாகத்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஆனா கடல் சுமார் 200 அடி வரைக்கும் உள்வாங்கினது ஒரு பெரிய அதிசயமா பார்க்கப்படுது. சூரனை ஜெயிக்க வேல் எறிந்த முருகனுக்கு பயந்துதான் இன்னைக்கும் கடல் அலைகள் கோவில் எல்லையை தாண்டதில்லைன்னு பக்தர்கள் உறுதியா நம்புறாங்க. கடைசியா இங்க கொடுக்கப்படுற பன்னீர் இலை விபூதி. பன்னீர் மரத்தோட இலையில வச்சு கொடுக்கிற இந்த விபூதி தீராத நோய்களை கூட தீர்க்கும் ஒரு மருந்துன்னு பார்க்கப்படுது. ஆதிசங்கரர் தனக்கு வந்த ஒரு கொடிய நோயை இந்த இலை விபூதியால தான் குணப்படுத்திக்கிட்டார்னு அதுக்கு பிறகுதான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார்னும் சொல்லப்படுது. முருகனோட 12 கைகளை குறிக்கிற மாதிரி இந்த இலையில 12 நரம்புகள் இருக்கிறதும் ஒரு சிறப்பு. திருச்செந்தூர்ங்கிறது வெறும் கோவில் மட்டும் இல்ல, அது புராணமும் வரலாறும் நம்பிக்கையும் அதிசயங்களும் ஒன்னா கலந்த ஒரு தெய்வீக பூமி. சூரனை வதம் செஞ்ச வீரத்தின் திருத்தலமாகவும்
தன்னை தேடி வர்ற பக்தர்களோட குறைகளை தீர்க்கிற கருணையின் இருப்பிடமாகவும் செந்தில் ஆண்டவன் இங்கு அருள் பாலிக்கிறார். தேவர்களோட துன்பத்தை போக்கின மாதிரி இன்னைக்கும் தன்னை நம்பி வர்ற கோடிக்கணக்கான பக்தர்களோட வாழ்க்கையில ஒளியேற்றிட்டு வர்றார். இந்த கடற்கரை கோவிலோட அலை ஓசையிலும் நாழி கிணற்றோட நல்ல தண்ணீரிலும் பன்னீர் இலை விபூதியோட வாசத்திலும் முருகனோட அருள் நிரம்பி வழியுது. இந்த வீடியோ மூலமா திருச்செந்தூர் முருகன் கோவிலை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். அடுத்த வீடியோவில் முருகனோட இன்னொரு அறுபடை வீடான பழனியோட மகிமைகளை பத்தி விரிவாக பார்க்கலாம். அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.